கோதுமை மாவு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாயை அடித்து போட்டுக்கலாம். மிக்சியில் மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை 1-2 பொடிச்சு அதுவும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம் நம்ம இதில். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டோம். இந்த மாவோட எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கலங்குற மாதிரி ஜீரகம், மிளகு, வேர்க்கடலை இதை 1-2 பொடிச்சிட்டு இந்த மாவோட கலந்துக்கருவோம். கலந்ததுக்கப்புறம் எள்ளையும் இதோட சேர்த்து எல்லா இடமும் ஒன்றா பரவுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இனிமேல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, அளவு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வாழை இலையில் தட்டிக்கலாம். அது கிடைக்கலன்னு இது மார்க்கெட்டில் இந்த ஷீட்டு கிடைக்குது, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஷீட்டு. இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு நடுவில் வச்சுக்கணும். கையில் தொட்டிங்கன்னா ஒட்டும், அதனால் தண்ணியை தொட்டு அப்படியே பரத்தி விடணும். அந்த சைஸில் பரத்திட்டு காஞ்சிக்கிட்டு இருக்க கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். எள்ளை இந்த மாதிரி தூவி விட்டு தான் செய்வாங்க இந்த கோதுமை அடை. அது என்னென்னா பாதி எள்ளு கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சு மாவுலேயே சேர்த்து போட்டு பிசைஞ்சிட்டோன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கல்லில் இப்படி வாழை இலை நம்ம போடுற மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் நல்லா வேகணுன்னா ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்டு மறுபக்கமும் நல்லா வெந்து எடுத்துட்டோன்னா ஆரோக்கியமான கோதுமை கார அடை ரெடி.